Taste the Daily. முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை கடந்த ஜூலை மாதம் தொடங்கினார். இந்த எழுச்சி பயணத்தின் தொடர்ச்சியாக கோவை மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இரண்டாவது முறையாக வருகை புரிந்துள்ளார். கடந்த 2 மாதங்களாக தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இதுவரை 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டறிந்து வருகிறார். மேலும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை திமுக ஆட்சியில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தடுத்து நிறுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்தும் அனைத்தும் மீண்டும் கழக ஆட்சி அமைந்ததும் நிறைவேற்றப்படும் என்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து உறுதியளித்து வருகிறார். மேலும் திமுகவின் 4 ஆண்டுகால அவல ஆட்சியை மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்துரைத்து வருகிறார். திமுகவின் தில்லுமுல்களும் திமுக ஆட்சியில் அவர்களின் கட்சியினர் செய்யும் அட்டுழியங்களையும் அதற்கு உறுதுணையாக இருந்து வரும் திமுகவின் கூட்டணி கட்சியினரின் அராஜகத்தையும் எதிர்க்கட்சி தலைவர் மக்கள் மத்தியில் முகத்திரையை கிழித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்று 48வது நாளாக பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதையொட்டி கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் தங்கும் விடுதிக்கு வருகை புரிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி அவர்களின் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்களும் கழக நிர்வாகிகளும் உள்ளிட்டவர்களும் வரவேற்பு அளித்து வருகின்றனர். பூங்கொத்து கொடுத்தும் பிரம்மாண்ட ரோஜா மாலை அணிவித்தும் அவருக்கு உற்சாக மரியாதையுடன் வரவேற்பு அளித்து வருகின்றனர். அதன் காட்சிகளே தற்போது நேரலில் பார்த்து வருகிறோம். நன்றி அன்வர்.